ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்க தீயவர் கொலைகள் நிறைந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. தீயவர் கொலைகள் நிறைந்த படத்தை இயக்குனர் தினேஷ் லட்சுமணன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நடிகை கீர்த்தி சுரேஷ் லீடா நடிச்சிருக்க ரிவால்வர் வீட்டா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. நவீன சரஸ்வதி சபதம் படத்தை டைரக்ட் பண்ண இயக்குனர் கே சன்று இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராதிகா ஜான், விஜய், சுரேஷ் சக்கரவர்த்தி, ரெரின் கிங்ஸ்லி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நவம்பர் 28ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நடிகர் மம்மூட்டி நடிச்சிருக்க களம் காவல் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் ஜித்தின் கே ஜோஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. நடிகர் விநாயகன் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் நவம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நடிகர் பிருத்திவிராஜ் நடிச்சிருக்க விலாயத் புத்தா படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை இயக்குனர் ஜெயன் நம்பியார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அனுமோகன், டிஜே அருணாச்சலம் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நவம்பர் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் பிரபாஸ் நடிக்கிற ஸ்பிரிட் படத்தோட ஷூட்டிங் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்பிரிட் படத்தை இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. நடிகர் தனுஷ் நடிச்சிருக்க ஹிந்தி படமான தேரே இஸ்க் மீன் படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை இயக்குனர் ஆனந்த் எல் ராய் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நடிகை கிருத்தி சனோன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நவம்பர் 28ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.